ஹாய்! இன்னைக்கு டே 29 இன்னும் 1 மோர் டே தான் இருக்கு சேலஞ்ச் முடியறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன வீடியோ போட போறேன்னு தெரியல. சரி டெய்லி வீடியோ போடணும்னு தோணுது. ஆனா நான் ரெகுலரா பண்றதே தான் பண்ணிட்டுருக்கேன். புதுசா எதுவும் நான் பண்ணல. அதனால தான் வந்து விளாக்ஸ் கூட நான் டெய்லி விளாகா போடுறதில்ல. சண்டே விளாக்ஸ் தான் நான் போடுவேன். ஏன்னா அன்னைக்கு தான் ஏதோ நான் வீட்ட விட்டு வெளிலயே போவேன். இல்லாட்டா வேற எங்கேயும் நான் போறதும் கிடையாது. அதனால தான் விளாக்ஸ் டே இன் மை லைஃப் விளாக்லாம் நான் போடுறது கிடையாது. ஸோ இந்த டயட் சேலஞ்சில வந்து இன்னும் 1 டே தான் நான் உங்கள வந்து மீட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் கன்டினியூஸா வீடியோ போடுவேனா, போட மாட்டேனான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வாங்க, இன்னைக்கு ஹோல் டே எனக்கு எப்படி போச்சு? இன்னைக்கு நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நியூ இயர்க்காக பூ வாங்கலாம்னு சொல்லிட்டு கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்தேன். அங்கேயே வந்து கொஞ்சம் மருதாணியும் கிடைச்சது எனக்கு. இலை மருதாணி சேல் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேர் மல்லி வந்து ரூ. 100 சொன்னாங்களா, சரி தேவையான அளவு மட்டும் பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி வாங்க இன்னைக்கு பிரஞ்சுக்கு என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். பிரஞ்சுக்கு வந்து நான் ஏற்கனவே இந்த ஓவர் நைட் வந்து ஓட்ஸ் ஊற வச்சிருந்தேன். அதில நெறைய சீட்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்த்தியா சாப்பிட்டு பிரஞ்ச் முடிச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு பம்ப்கின் சூப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 பீஸ் வந்து சிக்கன் 65, 2 வேக வச்ச முட்டை, இது கூடவே ஒரு பவுல் ஆப்பிளும் சாப்பிட்டு நான் டின்னர் முடிச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்த மல்லிப்பூலாம் கட்டிட்டேன். எனக்கு வந்து மல்லிப்பூ வச்சாலே தலைவலிக்கும். இருந்தாலும் என்னமோ ஆசையா இருந்தது. அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். மல்லிப்பூ எல்லாம் கட்டி முடிச்சுட்டு, வாங்கிட்டு வந்த மருதாணியும் அரைச்சு, அதையும் கையில வச்சுட்டு, எனக்கு இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு உங்கள இந்த வீடியோல பார்க்குறவரையிலும் பாய்.